ஹலோ ஹால் ஐம் சாரா. இந்த வீடியோவில் ஸ்லீவில் ஒரு சின்ன டிசைன் பார்க்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு. ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கூட ஸ்லீவ் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், அதுக்கப்புறம் பட்டி, இந்த நாலுமே லைனிங் கூட சேர்த்து அட்டாச் பண்ணி ஃபுல்லாக அவுட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடணும். பட்டிக்கு 3 பீஸ் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து லைனிங், இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டு சாரியில் வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் அதிகமாகவே இருக்கும், துணி வந்து நீளமாகவே இருக்கும். அது கூட 2 பட்டி வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. மொத்தம் 6 பீஸ், இந்த பக்கம் 3 பீஸ், ரைட் சைடு லெஃப்ட் சைட் 3 பீஸ் சேர்த்து மொத்தம் 6 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைனிங் அட்டாச் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவில் ஒரு சின்ன டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்காக இந்த கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். இது வெறும் லைனிங் கிளாத்து தான். வேஸ்ட்டாக இருக்க மிச்ச லைனிங்கில் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து உள்ளே வச்சு தான் தைக்க போகிறோம், வெளியே தெரியாது. கொஞ்சம் ஒரு கிரிப்புக்காக இப்போ கேன்வாஸ் வச்சு தைப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி தைக்கிறேன். இது வந்து 2 ஸ்லீவுக்கு எடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட் வந்து கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஒரு 4க்கு 4 அந்த அளவுக்குள்ள தான் டிசைன் வரணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது இந்த துணி வந்து. இதையும் நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து 4 துணி இருக்கும். அதில் க்ளோஸாக இருக்கும்ல, அந்த பக்கம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து வந்து அளவு எடுக்கணும். மொத்தம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 4 இன்ச் வந்து நான் அளவு எடுத்துக்கிறேன். தையல் போக மீதி 3 கிடைக்கும். இந்த சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து ரஃப்பாக தான் மார்க் பண்ணுறேன். அந்த 1.5 இன்ச்சுக்கும் மேலே இந்த 4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு இணைச்சிட்டு கீழே வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக கொண்டு வரேன். இப்போ நான் வரைஞ்சிருக்க டிசைன் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதனால் அது கொஞ்சம் குறுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு லைன் பண்ணுறேன். இந்த டிசைன் வந்து நான் சும்மா ரஃபாக நானாக யோசிச்சு தான் பண்ணுறேன், வேறு எங்கேயும் பார்த்துலாம் நான் பண்ணலை. ப்ராப்பராக பண்ணணும்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். என்கிட்ட வந்து கேன்வாஸும் இல்லை இப்போது. அதனால் சரி, அது என்ன டிசைன் வரையலாம், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வரைஞ்சி பார்த்துட்டு இருக்கேன். அதனால் எனக்கு இது செட் ஆகலை. இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன், இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன், இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ லைட்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கர்வ் கொடுக்கணும். இப்போ ஒரு டிசைன் வச்சுருக்கல, இது வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெறும் கிளாத் தான் வச்சுருக்கேன், அதனால் லைட்டாக இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் கர்வ் வர மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ரவுண்டு, லைட்டாக கர்வ், கீழே வந்து அதே ரவுண்டு தான். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து அதிகமாக ஸ்லீவுக்கு வந்து டிசைன் தரமாட்டேன், ஒரு சின்ன லேஸ் வச்சு முடிச்சிருவேன். இப்போ சில டிசைனர் ப்ளவுஸ் தைக்கும்போது ஸ்லீவுக்கும் நான் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி நானாக தான் விருப்பப்பட்டு பண்ணுறேன். கஸ்டமர்லாம் கேட்கல. அதனால் ஒரு சின்ன ஐடியா வச்சு சிம்பிளாகவும் இருக்கணும், நம்ம ரொம்ப நேரம் அதிலே உட்காந்து தைக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நானே இந்த டிசைன் வந்து சரி பண்ணலான்னு எடுத்தேன். கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் லைட்டாக கர்வ் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சேலையோட கிளாத்து. மொத்தம் 8 இன்ச் எடுத்திருக்கேன். டிசைனர் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா சேலையிலேருந்து துணி எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம நெக்குக்கு வைக்கணும், ஸ்லீவுக்கு வைக்கணும், கிராண்டாக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு மேலேயாவது துணி எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து முன்னாடி அந்த கொசு இருக்கும்ல, முன்னாடி எடுக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு மடிப்பே கூட போகலாம், அதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு சேலையோட நீளத்தை பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா மட்டும் ப்ளவுஸ் வந்து டிசைனாக ஸ்டிச் பண்ணால் டெய்லர்கிட்ட கொடுங்க. இல்லைனா நார்மலாக லேஸ் வச்சு கோல்டு ஸ்டோன் லேஸ்லாம் வருது, அந்த மாதிரி வச்சு சிம்பிளாக முடிச்சிருங்க. இப்போ இவ்வளோ இந்த கிளாத் எடுத்திருக்கேன். ரைட் சைடு வந்து அடியில் இருக்குது, ராங் சைடு மேலே இந்த எல்லோ கலர் கிளாத் வச்சு தைக்க போகிறேன். லைட்டாக அப்படியே ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும்தான், ஒரு கைட் அளவு பார்த்துக்கோங்க. நான் வந்து 0.3 தான், என்னோடய ஸ்டிச்சிங் எல்லாமே 0.34 தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிட்டு லேஸ் வைக்க கரெக்டாக இருக்கும். எட்ஜில் தைச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கட் பண்ணும்போது தையலும் சேர்த்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப இழுத்தெல்லாம் தைக்கக்கூடாது. அந்த துணி மேலே லைட்டாக கை வச்சுட்டு அப்படியே மெதுவாக அது போகிற போக்கிலேயே நம்ம தைச்சு கொண்டு வரணும். நம்ம வந்து கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது, கீழே இருக்க கிளாத்தையும் இழுக்கக்கூடாது, மேலே இருக்க கிளாத்தையும் இழுக்கக்கூடாது. அப்போ தான் அடியில் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ வந்து 2மே தைச்சி எடுத்துக்கலாம். துணி வந்து சேலையோட துணி கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் டிசைன் வைக்கும்போது நீங்களும் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். நம்ம டெய்லராக இருக்கோம், இவ்வளோ தான் துணி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் வைக்கவும் நம்ம பழகிக்கணும். இல்லை நான் இதை யோசிச்சிட்டேன், இந்த மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தனியாக மெட்டீரியல் எடுத்து தான் அதை வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். துணி கம்மியாக இருந்துச்சுன்னா சிம்பிள் டிசைனாகவே பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சேலையோட கிளாத் எடுத்து ப்ளவுஸில் வந்து வச்சு பேட்ச் பண்ணி தைக்கிறது. இப்போ சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் கிடச்சிருக்கா. இப்போது ஸ்லீவில் சென்டர் லைன் பார்த்து வச்சு தைக்கணும். ஸ்லீவோட ரைட் சைடு மேலே சென்டர் எதுன்னு பார்த்து அங்கே வச்சு தைக்கணும். பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணி ஒரு சின்ன நாச் போட்டிருக்கேன்.
ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு அதை போட்டு வச்சுருவேன். ஏன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சென்ட்ரு கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேலேயும் நாச்சு போட்டு வச்சுருப்பேன். இந்த 2 நாச்சையும் சென்ட்ரு பார்த்து கோடு போடுங்க, லைட்டாக கோடு போடுங்க. இது தைக்கும்போது இந்த கோடு வந்து அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் இந்த டிசைன்லேயும் கீழே அந்த ரவுண்டை நம்ம வளைவு எடுத்துருக்கோம், அந்த இடத்துல சென்டராக பார்த்து நாச் பண்ணிக்கோங்க. மேலே அந்த முக்கோணமாக இருக்கிறத ஸ்ட்ரெயிட் லைன் மேலே வச்சுட்டு கீழே அந்த நாச் பண்ணுறதையும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைக்கணும். நான் டிசைனுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு தைக்கிறேன். லேஸ் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல. இந்த எல்லோ கலர் நம்ம ஃபஸ்ட்டு வெட்டணும்ல, அதிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த ப்ளூ கலர் துணி வச்சாலும் சூப்பராக இருக்கும். நடுவில் பீட் ஒர்க் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். எங்கிட்ட வந்து துணி அதிகமாக இல்லை. இப்போ நான் அதை பைப்பிங்க்கு எடுக்கணும், நாட்டுக்கு எடுக்கணும், கொஞ்சம் நிறையா அதில் வேலை இருக்குங்காட்டிக்கு எனக்கு அந்த துணியாக பத்தாது. அதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக ப்ளைனாகவே வச்சு தைக்கிறேன். இப்போது ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா நூல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவே குட்டியாக கட் பண்ணிட்டு வரணும். உங்கள்கிட்ட பெரிய லேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படியே வச்சு தைச்சிருங்க வெளியே தெரியாமல். நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், லைட்டாக 0.1 வந்து வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி கட் பண்ணாமல் லைட்டாக ஒரு ஓரமாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தையல் மேலே லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே லேஸ்க்குள்ளே வந்து கவர் ஆகிடும். இது வந்து 1/2 இன்ச் லேஸ் தான். இந்த லேஸ் வந்து அப்படியே வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு வைக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியம். எங்கே வச்சா கரெக்டாக வந்து கார்னர் கரெக்டாக கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஆரம்பித்தா வந்து எனக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக கிடைக்குமான்னு டவுட்டு தான். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து 1/2 இன்ச் லேஸு, நம்ம ஒரு சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்தாலும் நீட்டாக கிடைக்கும். அதனால் கரெக்டாக நான் மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் போல் எக்ஸ்ட்ரா லேஸை விட்டுட்டு தையல் மேலே கீழே ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, இந்த தையல் மேலே தான் இந்த தையலும் வரணும். லேஸோட எட்ஜை வந்து அந்த தையல் மேலே வச்சு அப்படியே தைச்சிட்டு வரேன். இப்போ ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் நிறுத்திட்டு லேஸை ஒரு சின்ன ஒரு மடிப்பு மடித்து அடியில் இருக்க லேஸை மட்டும் லைட்டாக டேர்ன் பண்ணி இந்த வளைவு பக்கத்துக்கு கொண்டு வரேன். இப்போ நான் வலதுகையில் பிடிச்சிருக்கேன் அந்த லேஸ் ஃப்ளீட்ஸு, அது வந்து அந்த லேஸுக்குள்ளேயே கவர் ஆகணும். அந்த லேஸை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த மடிப்பு வந்து அந்த லேஸோட லென்த்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து முக்கோணமாக ஷார்ப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ப்ளைன் லேஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கர்வ் டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டு ஒரு கையில் ஃப்ளீட் எடுக்கணும், அடியில் இருக்க கையில் இருக்க லேஸ் வந்து திருப்பணும். அப்படி திருப்பும்போது இந்த மடிப்பாக இருக்க லேஸ் வந்து கரெக்டாக அந்த லேஸ் கூட ஒத்தி வரணும், வெளியே போகக்கூடாது. அப்போ தான் அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். லைட்டாக வெளியே போனாலும் ஒரு மாதிரி அன்ஈவன் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. வைக்கும்போதே கரெக்டாக பார்த்து வச்சு தைக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த லேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதையும் லைட்டாக கர்வ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு வர வேண்டியதான். இப்போ இந்த லாஸ்ட் வந்த உடனே ஒரு 1/4 இன்ச் முன்னாடி கட் பண்ணிடுங்க. இதை வந்து அடியில் இருக்க லேஸ்க்குள்ளே மடக்கணும். மடக்கும் போதும் அதுவும் அந்த லேஸ்க்குள்ளே கவராக இருக்க மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருக்குது, நான் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஸ்ட்ரைட்டாக வர அந்த முக்கோணம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு முடியும் போகும்போது நல்லா டபுள் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா எகைன் அவுட்லைனில் இருக்க லேஸோட அவுட்லைன் இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். ஏன்னா அடியில் வந்து நம்ம ப்ளூ கலர் துணி வந்து ரஃபாக தான் இருக்கும், அது எல்லாமே பிரிஞ்சு வரவும் சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே தையல் போட்டிங்கன்னா அடியில் இருக்க துணி சாரியோட கலர் இருக்குல்ல, அந்த துணி வந்து பிரிஞ்சு வராது. லேஸும் நல்லா நீட்டாக அப்படியே ஃபிக்ஸாக நின்ன மாதிரி இருக்கும். கார்னர் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் தைக்கும்போது கார்னர் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் டிசைன் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நூல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஸ்லீவோட அவுட்புட் வந்து இதுதான். சென்டரில் இந்த டிசைன் வந்து இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பேக் நெக்கோட டிசைன் வந்து எப்படி வைக்கிறேன்னு நான் வீடியோ போடுறேன். இதோட தொடர்ச்சி வீடியோ தான், அதையும் பாருங்கள். நியூ டெய்லர்ஸாக இருக்கீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா யூடியூபோட அபவுட் பேஜ்லேயே இருக்கும், அங்கே போய் பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பேட்டர்னோட சைஸ் வந்து 28லேருந்து 48 சைஸ் வரைக்குமே இருக்குது. ஒரு பேட்டர்னோட ரேட் வந்து 130 ரூபா.
நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பாய்.